ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு அப்போ தான் ஒரு பேபி கேர்ள் பர்த் ஆகிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ரூவா நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அந்த பேபியை வந்துட்டு தூக்கி அப்படியே கொஞ்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் கொடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு, டயர்டாக இருக்குல்லன்னு சொன்னதும் அவளுமே அங்கே தம்பி படுக்க தூங்க ஆரம்பிச்சிடா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே அங்கே மாறிட்டுருக்கு. வேமா அந்த பேபியை தூக்கிட்டு அங்கே பக்கத்து ரூமில் டேசின்னு ஒருத்தி இருக்கா. அவளுமே இங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை தான் பெற்றிருக்கா போல். அந்த குழந்தையோட சேர்ந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காகனா இவனுக்கும் அவளுக்குமே அஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அவளை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால் அந்த பேபியை கொண்டு வந்துட்டு ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டா இந்த வீட்டோட மகாராணி மாதிரி குழந்தை வளரும், வந்துட்டு ஃபெசிலிட்டியுமே அவளுக்கு கிடைக்குன்றதுக்காக பண்ணுறான். பட் இதுவுமே வந்துட்டு அவனோட குழந்தை தான், அவனுக்கு அது கொஞ்சம் கூட வந்துட்டு அக்கறையே இல்லாமல் இருந்துச்சுக்கு. அப்போ அந்த வந்துட்டு பேச முடியுது. இவன் வந்துட்டு என்ன மாதிரி அப்பா, நானுமே வந்துட்டு இவனுக்கு பிறந்த புள்ள தானே, எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அந்த குழந்தை பேசிகிட்டு இருக்கா. பிறகு பேபியுமே அங்கே வந்துட்டு மாற்றி வச்சுட்டு போனதுமே அங்கே அவள் தூக்கத்திலே வந்துட்டு பயங்கரமாக அலறி எழுந்திருக்கிறா. ஐயோ என் குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கே பயந்ததுமே அவங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, குழந்தை இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பட் அந்த குழந்தையை தூக்குனதுமே அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிருது. அம்மா இது கண்டிப்பாக என்னோட குழந்தை கிடையாது, ஏன்னா பேபி பிறக்கும்போது வலது கையில் வந்து மச்சம் இருந்துச்சு, டாக்டருமே சொன்னாங்க, நானுமே நோட்டீஸ் பண்ணேன், இந்த குழந்தைகிட்ட இது காணோன்னு சொன்னதும் அவங்க அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு ஒருவேளை வந்துட்டு டேசிட்ட இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே டவுட் ஆகிட்டு பேபியை தூக்கிட்டு போய் பண்ணி திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னதும் என் பிள்ளை எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பேசும்போது பேபியுமே பேசுகிற சவுண்டு அவங்க அம்மாவுக்கும் அவளுக்குமே இங்கே கேட்குது. இதெல்லாம் வந்துட்டு யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே எல்லாமே பண்ணது என்னோட அப்பா தாமா அப்படின்றத சொன்னதோ அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. எதுக்காக அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசும்போது எல்லாமே வந்துட்டு அவன் மேலே இருக்க ஆசைனால தான், அவனுக்கும் அவளுக்குமே அஃபர் போயிட்டுருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தை தான் அதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. இவ எப்படி இப்படி கேவலமாக பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த பேபி நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அப்பா வந்துட்டு எதுக்குமே லாய்க் இல்லாத ஒரு பர்சன் தான், கண்டிப்பாக வந்துட்டு அந்தால வந்து நம்ம வேணான்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுறலாம், உங்களுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்துட்டு மேரேஜுமே பண்ணி வைக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இப்போ சரி ஓகே, இந்த பேபி பேசுகிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது, அமைதியாக பேசுங்கன்னு சொல்கிறா. எப்படி வந்துட்டு சின்ன பிள்ளை போய் பேசுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்க்கும்போது நான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சைல்டு அப்படின்றத அந்த குழந்தை சொல்கிறா. நான் ரீபான் ஆகி வந்திருக்க ஒரு குழந்தையுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு இந்த டேசிட்ட இருக்க அந்த குழந்தை பார்த்தா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்குது. தன்னோட குழந்தைன்னு தெரியாமல் தொல்லையாக இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு ஃபீட் கூட பண்ண மாட்டா. அவன் கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கு, அது சின்ன குழந்தை, ஃபீட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காக இந்த குழந்தை மேலே இவ்வளோ தூரத்துக்கு அக்கறை காமிச்சிட்டு இருக்க, என்னோட பேபி கிடையாது, நான் ஏன் ஃபீட் பண்ணணும்னு சொன்னதோ அது உன்னோட பேபியே இல்லையோ, சின்ன பிள்ளை தானே, ஃபீட் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே நீ வந்துட்டு இது இப்போ அவளை போய் மேரேஜ் பண்ண வசதானே எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, ஒழுங்கா நீ என்ன மேரேஜ் பண்ணியிருந்தா எனக்கே இப்படி நிலைமை வரப்போகுதுன்னு சொன்னதும் வாயை மூடிட்டு அமைதியாக பேசு, வெளியே கேட்டுறாமன்னு சொல்கிறப்ப அங்கே வெளியே இருந்து அவங்க அம்மா அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு பொறுமையாக இருந்து பார்க்குறாங்க. பட் இருக்க முடியல, உள்ளே போய் அங்கே ஓம் பேபி தான் சொல்லிடுவோமான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க பொறுமையாயிட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பாயிருமேனு என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க, உன் பிள்ளை வந்துட்டு அங்கே இருந்தா நீ வந்துட்டு அடுத்தவங்க பற்றி வச்சிருக்க பிள்ளைக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, முதல் உன் குழந்தைய பாரு அப்படின்றத சொன்னதும் அதர் இறந்து போன பிறகு டேசி யார் கவனிச்சுக்கிறது, நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பெரிய உத்தமை மாதிரி அங்கே பேசிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கோவமாயிட்டு மரியாதையோட போய் வந்துட்டு உன் புள்ள பொண்டாட்டியை பார்க்குறத வழியை பாரு, அவளை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த பேபிக்காக அங்கே கோல்டில் பிரேஸ்லெட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே சந்தோஷமாகவுமே அம்மா நீங்கள் ரொம்ப ஹாப்பியெல்லாம் ஆகாதீங்க, இது அந்த டேசியோட குழந்தை நினச்சிட்டு அவன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான், மோசக்காரன் அப்படின்ற செட்டு திட்டினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. ஆமாம் இல்லை, குழந்தை வந்து சேஞ்ச் ஆனது இவனுக்கு தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வைத்தறிச்சலாயிட்டுருக்கு. சரி ஓகே, குழந்தையோட பேரையுமே நான் வந்துட்டு யோசிச்சுட்டேன், லில்லின்னு வைக்கலான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஷாக். ஏன்னா வந்துட்டு டேசி லில்லி எல்லாமே வந்துட்டு ஃப்ளாரோட நேம். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேபிக்கு வந்துட்டு பேருமே வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. பட் ஏன் குழந்தைய பற்றி இவ ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பார்த்தானான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. அந்த பிரேஸ்லெட்டையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கம்மா, நம்மளுக்கு வேலையாகும்னு சொன்னதும் அதையுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறா. சரி நீ டேசியோட குழந்தைக்கு என்ன பேர் வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்கன்னு சொன்னதும் பேர் தானே ஏதாச்சும் வச்சா சரி, ஷா வைப்போமா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிருது. தான் பெத்த பிள்ளைக்கு வந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்க குழந்தைக்கு வந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ மும்முரம் ஆயிட்டுருக்கான் பார்த்தேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. சரி ஓகே, நீ வந்துட்டு ஜாப்பெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் பண்ண வேணாம், நீ வீட்டில் இருந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு நீ என்ன பேசிட்டு
பேசிகிட்டு இருக்க? பேபி பர்த் கொடுத்த பிறகுமே நான் வந்துட்டு வேலைக்கு போகலாம் நீ சொன்னில்லன்னு சொன்னதுமே, பட் இதுக்கு இப்போ அவசியம் என்ன இருக்குது? குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது தானே நல்லதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பேபி வந்து அம்மா நீங்கள் ஒத்துக்காதீங்க, இவன் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்குது, அந்த குழந்தை வந்துட்டு அவங்களோட குழந்தை நினச்சிட்டு தான் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அப்படின்னா தான் வந்து இந்த குழந்தையும் டேசியுமே நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை யாருமே காண்டாக்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த 4 சோத்துக்குள்ளே வந்து அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு காசுமே இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஆள் டிஃபெண்ட் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் நீ என்ன சொன்னாலும் சரி நான் வேலையெல்லாம் குயிட் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு சரி ஓகே இதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலான்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. அவனுமே அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பார்த்தீங்க இல்லை இவன் பண்ணுற வேலையை நம்ம பிள்ளைய வந்துட்டு பார்க்குறத விட்டுட்டு அவளோட குழந்தைக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவளுமே ரொம்ப மோசமாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. குழந்தை சேஞ்ச் ஆனது கூட அவளுக்கு தெரியாமல் அது பச்சை மண்ணு அந்த குழந்தைக்கு பால் கூட கொடுக்காம பாடாப்படுத்திட்டு இருக்கா. அது ஓம் பிள்ளை நினச்சிட்டு இருந்தாலுமே அது சின்ன குழந்தை தானேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ நம்ம குழந்தைக்கு என்னம்மா பேர் வைக்கிறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம அழகான பேராக சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே குழந்தைக்குமே பேர் வச்சுட்டு அவங்க சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இவன் வந்துட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பான்னு சொல்லி தான் மேரேஜ் நம்ம பண்ணோம், ஆனால் வந்துட்டு இவன் இப்படிப்பட்ட மோசக்காரனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே எனக்குமே அதாம்மா கவலையாக இருக்குது. ஆனால் இவன் கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறம் இருக்க விரும்பலை, டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதுக்கு வந்துட்டு எவிடன்ஸ் தேவைப்படலன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க இப்போ பண்ணியிருக்க வேலையில் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீ வந்து பார்த்துட்டு இருந்த அம்மா வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவனை பார்த்து அங்கே வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்து தவிச்சிட்டு இருக்கான். டேசியை போய் பார்க்கணுமேனு அங்கே அவங்க உள்ளே வந்ததுமே சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் அந்த பேபி பேசுகிறா வேலை வேற ஒன்றும் கிடையாது அந்த டேசியை போய் நல்லபடியாக பார்த்துக்கிறதா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. அப்போ நான் அந்த வில்லேஜ்காரவங்ககிட்டையுமே பேசிட்டேன், அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு 50% இவங்க மேலே வந்துட்டு டவுட்டு தான் இருக்குது, இவங்களுக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் யாராலையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியலன்னு சொல்கிறப்ப அங்கே அந்த குட்டி பாப்பா சொல்கிறா இல்லை இது வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ப்ராப்ளமே ஆகிருக்கு, ஆனால் வந்துட்டு தெரிஞ்சு கொஞ்ச நாள்லேயே அவருக்கு ஆக்சிடென்ட் டைமே ஆகி அவர் இறந்து போயிட்டார். ஒருவேளை இது ஆக்சிடென்ட் தானா இல்லை இவங்க வந்துட்டு பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாரா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு வெளியே அவங்க போகிறாங்க. அப்பாங்க அவன் ரூம்குள்ள அந்த குழந்தைய வந்துட்டு ஏன் இப்படி அழுக விட்டுட்டு இருக்கா, முதல் ஃபீட் பண்ணுன்னு சொன்னதும் அவள் பெற்ற குழந்தைக்கு நான் ஏன் வந்துட்டு ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஜியாக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துடும், இது ஒருவேளை அவளோட பேபியான நீ இப்படிலாம் பண்ணாத அப்புறம் வந்துட்டு ஏன் பிள்ளையே அழுக விடுறீங்கன்னு நர்ஸுமே வந்துட்டா பெரிய பிரச்சனையாயிரும், எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்கன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப வெறுப்போட அங்கே வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன மாதிரி ஜென்ம இவ குழந்தைய சேஞ்ச் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு தன்னோட குழந்தைக்கே பால் கொடுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாக இருக்கு. பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து அங்கே வந்துட்டு அவங்க சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலைப்படுறா, என்ன மாதிரி பொம்பளை இவன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அந்த பாப்பா அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டான அம்மா, என்னோட எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களோட எனர்ஜி எனக்கு இருக்குது, நம்மளை யாரால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட மதரின்லாம் வந்துடுறாங்க. வந்ததுமே ரொம்ப அப்படியே பாசவாங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா உனக்கு பேபிகள் பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே நான் வந்து பார்க்க வந்துட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீ வந்துட்டு நல்லா இருக்கீங்களன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் சரியில்லை, மதர் இல்லாவாச்சும் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் யோசிக்கங்களையுமே நீ வந்துட்டு இப்போ வந்து பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து குழந்தைய வந்து பார்த்துக்கோ, நீ வேலையை குயிட் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்துக்கோன்னு சொல்கிறப்ப அங்கே புரிஞ்சுக்குது எல்லாமே வந்துட்டு இவனோட வேலை தான், இவன் தான் அனுப்பிவிட்ருக்கான்னு. அப்போலாம் அப்படி குயிட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, குழந்தைய பார்த்துக்கிறத விட நம்மளுக்கு என்ன பெரிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த குழந்தை எல்லாமே வந்துட்டு அவனோட வேலை தான், நீங்கள் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு பேசி ஒரு பிரயோஜனமே இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேபி பாயுமே வந்து பெற்று கொடுத்துரு, அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அவங்க அம்மாவுக்குமே தான் ஒரு லேடியாக இருந்துட்டு பொம்பளை பிள்ளை பேரதை பார்த்துட்டு இவ்வளோ சீப்பாக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்னொரு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிற ஐடியா கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் என்ன பேசிகிட்டு இருக்க, வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இந்த பொம்பளை பிள்ளையை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட்டாக பேசுகிறாங்க. மனசுக்குள்ளேயும் இவ கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ டெய்லியுமே நான் போர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக குழந்தை வந்து பெற்று கொடுக்குறதுக்கு ரெடியாக இருவான்னு சொல்லிட்டு யோசிச்சதுமே அந்த குழந்தையுமே அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையும் அங்கே அவங்க அம்மாட்ட சொல்ல ஆரம்பிச்சிருது, இவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு. அதெல்லாமே கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமானதுமே நீங்கள் அமைதியாக இருங்க, இப்போதைக்கு ஓகே சொல்லி அவங்களை அனுப்பி விட்ருங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னதும் டேசியுமே பக்கத்தில் குழந்தை பெற்றிருக்கா, நீங்கள் ஒரு தடவை போய் அவன் மேலே இருக்குமே கொஞ்சம் பாசத்தை கொடுங்கன்னு சொன்னதும் அந்த லேடி சந்தோஷமாயிட்டு வேமா அந்த ரூமுக்கு போனால் அங்கே ருஹான் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே நீ என்னடா இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க.
பிறகு அங்கே அவன் என்னங்கம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவளும் தான் குழந்தை பெற்றிருக்கா, டேசியும் தான் பேபி பெற்று வச்சிருக்கா, பிரதருமே இல்லை நம்ம தானே பார்த்துக்கிறணும், நீங்களுமே கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்ற சைட்டு அவன் கோவப்படுற மாதிரி பேசினதுமே சரி விடு நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, என்ன பார்த்துட்ருக்கா பாலை கொடுன்னு சொன்னதும் அவள் கடுப்பாயிட்டு இங்கே பாலை கொடுக்குறா. பார்த்து அந்த குழந்தை அங்கே கடிச்சு வச்சதுமே கோவப்பட்டு போட்டு பிள்ளையை அடித்ததுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அறிவு கட்ட ஜென்மம் பிறந்த குழந்தைய போய் வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொன்னதும் உடனே டேசி அடித்தோன்னு ஐயாவுக்கு ரோசம் வந்துடுது. நீங்கள் எதுக்காகம்மா அவளை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்க, பச்சை மண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற சேர்த்து அவங்க கோவப்படுறாங்க. உன் குழந்தை ஒன்றை மாதிரி தான் இருந்துட்டுருக்கு பாரு, வாயை முடாமல் கத்திட்டே இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் சந்தோஷமாயிட்டு என் குழந்தை இதுக்கு வந்துட்டு இங்கே இருக்க போகுது, என் குழந்தை அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக அவட்ட வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே லூஸ் மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க நீ வந்துட்டு குழந்தை இன்னொன்று பெறதை பற்றி அங்கே அவட்ட பேச சொன்னேன், பட் அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு கண்டிப்பாக வந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறா அப்படின்றத சொன்னதும் நான் இப்போ போய் என்ன பேச முடியும், அவங்க அம்மா கூட இருக்காங்க, வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு எங்கள் குழந்தைய பார்த்தாங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கவுமே அந்த குழந்தையுமே என்னோட தாத்தா வந்துட்டு பார்க்க எவ்வளோ வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ ரொம்பவே வந்துட்டு குழந்தை ஏதோ ஸ்பெஷலாக மட்டும் அவருக்கு தோணுது. குழந்தைக்காக கோல்டு செயின்லாம் அங்கே வந்து வாங்கி கொடுத்துட்டு இன்னுமே நீ வளர வளர பாரு, தங்கத்தாலே நான் வந்துட்டு அலங்கரிக்கிறேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே ருஹான் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்தாலும் இங்கே இருக்கான், அவன் வந்துட்டு டேசியோட ரூமில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னதும் தாத்தாக்குமே அதெல்லாமே அங்கே நல்லா தான் கேட்டுட்டு இருக்கு. ரொம்பவே கோவம் ஆகிட்டு அவனுக்கு என்ன தைரியம் இருக்குது, என் பொண்ணுக்கே துரோகம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து தயவு செஞ்சு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, வந்து எல்லா எவிடன்ஸுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணி தான் அவனை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. அவருக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஜென்மம் இவேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நீங்கள் இருக்க ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து டாக்டரை பார்த்து நீங்கள் நல்ல மெடிசன் சாப்பிடுங்க, ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க மெடிசனில் வந்துட்டு பாய்சன் மாதிரி தான் போயிட்டுருக்கு, ஏன்னா அது உங்கள் உடம்பு வந்துட்டு கெடுத்துரும் தாத்தான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதெல்லாமே ருஹான் தானே எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு கரெக்டாக அவன் வந்துட்டு வேமா நீங்கள் இறந்து போனால் தானே சொத்து எல்லாமே அவனுக்கு கிடைக்கும், பென்ஷன் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு நாங்கள் சொன்னதுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுவான், நைட்டு மெடிசன் சாப்பிட்டதுமே அதனால தான் எனக்கு ரொம்ப மயக்கமாயிட்டு நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போகிறேன்னான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறான். இது வந்து டேசியை வந்துட்டு எதுக்காக இவ்வளோ தூரம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான்னா டேசியை வந்து வீட்டில் பெரிய வந்துட்டு பணக்காரவங்க, ஸோ ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய இருக்குது, உறவு அதனால தான் இன்னுமே வெட்டி விடாமல் அவளை கூட சேர்ந்து வச்சுட்டு இருக்காங்க, அந்த சொத்து எல்லாமே இவளுக்கு கிடைச்சா இது மூலமாக வந்துட்டு ருஹானுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளையுமே இவன் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். நான் உள்ளே வந்துட்டு ஷாக் ஆகிடுறான், நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற செட்டி கேட்குறான். நீங்கள் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு செட்டி கேட்டதும் ரொம்ப பிஸியாக இருப்பேன், உன்னை வந்துட்டு ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அதனால தான் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அவர் நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு சூப்பராக காரெல்லாமே ஏற்பாடு பண்ணி அனுப்பிவிடுவேன், என்னோட பொண்ணும் பேத்தியுமே வந்துட்டு அதில் தான் வரணும், இந்த குளிர்காலத்தில் வந்துட்டு எந்த ஒரு குறையுமே என் பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு போனதும் இவனுமே பின்னாடியே அங்கே போயிட்டு அங்கே பேக்கை தாங்க நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஜால்ரா அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். பட் அவருக்கு தான் இவனை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுல, அதெல்லாம் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது உங்களோட மெடிசன் எல்லாம் என்ன இருக்கா இல்லையா, நான் வந்துட்டு நாளைக்கே டெலிவரி பண்ண சொல்கிறேன்னு சொன்னதும் ஆமாம்மா அது வந்துட்டு இல்லை தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாரு. வேணுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவன் அப்படியே வந்துட்டு ரொம்ப ஓவர் அப்படியே திமுறா பார்த்துட்டு இருக்கான். இந்த ஆளுக்குலாம் நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணுமான்னு வெளியே போய் பார்த்தா அங்கே பெரிய காராக நிற்கிது. அதை பற்றி அவன் ஷாக் ஆகிட்டு என்ன புது காராக இருக்குன்னு சொன்னதுமே ஆமாம் ஃபேமிலி பெருசாகிடுச்சு, அதனால தான் இந்த புது காரை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அங்கே நானே உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் காரில் உட்கார போனதும் உனக்கு டிரைவிங்கே ஒழுங்காக வராது, புது காரில் போய் நீயே உட்காந்துட்டு இருக்க, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே உடனே வந்துட்டு அங்கே ரொம்ப அப்படியே கேர் பண்ணி அவளை அவ்வளோ தூரத்துக்கு நல்லா பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டி ஆர்கனைசேஷன் பண்ணலாமான்னு சொன்னதும் என்ன பார்ட்டின்னு திடீர்னு பேசிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வந்துட்டு கண்ட தெரியும் இல்லையா, அவர் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு, அந்த பொசிஷன் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வரும்ல, அதுக்காக தான் நீங்கள் அவர் வந்து பார்த்து எனக்காக பேச முடியுமான்னு சொன்னதுமே ரெக்கமெண்ட் பண்ணிலாம் யாருக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, முன்னுக்கு வரணும்னா திறமையாலப்பா, நான் இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அவனுக்கு இன்னங்க ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மாங்க வந்துட்டு எல்லா பேக்கிங்குமே பண்ணிட்டு இருக்கும்போது நீயுமே பேசாமல் என் கூட சேர்ந்து வீட்டில் வந்து இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இல்லைம்மா இவ்வளோ நாள் இருந்ததே போதும், நான் வந்து என்னோட வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுமே அம்மா நீங்கள் பாட்டி சொல்கிறத கேளுங்க, பேசாமல் நம்ம அங்கே வீட்டுக்கு போனால் தான் நல்லது, நீங்கள் வந்துட்டு என்ன நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவீங்க, பாட்டி உங்களை பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்கள் மதர் இன்லாம் உங்களை வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பார்க்க சொல்லி அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேலைக்காரி மாதிரியுமே ட்ரீட் பண்ணுவாங்க, உங்களை பற்றி பின்னாடி புறனையுமே பேசுவாங்க. அந்த டேஸையை பார்த்தா ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாக அவ பாட்டு அங்கே வந்துட்டு உயரத்தில் உட்காந்துட்டு
பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ண சொல்கிறா அவங்க அம்மா கூட சேர்ந்து போகிறதுக்காக. அப்போ அங்கே அப்பா வந்துட்டு நாளைக்கு நீங்கள் காரையுமே எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்கன்னு சொன்னதுமே அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு போகும்போது அம்மா அந்த ருஹான் வந்துட்டு உடனே உள்ளே போய் உக்காந்துக்குவானே நம்ம பஸ்ஸில் போக வேண்டியதாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் நடக்காது நான் வந்துட்டு தாத்தாவை வேகமாக வர சொல்லிடுறேன் நம்ம அங்கே போகலாம் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அவங்க அங்கே ரூமுக்கு போகிறாங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக. பட் பார்த்தா அங்கே வந்துட்டு ஆளக்கான மீன் நர்ஸ்ட்டு இங்கே இருந்த பொண்ணு குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க மார்னிங்கே போயிட்டாங்களேன்னு சொன்னதும் அவங்க மதர் இல்லை அவங்க அப்பா அங்கே கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அதனால தான் போயிருப்பாங்க. சரி வாங்க நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூரம் தானே நடந்து போய்க்கலான்னு சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லிட்டு அந்த குழந்தையை போட்டு அவள் அடித்ததுமே இவங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன பிள்ளையை போட்டு எதுக்கு அடிச்சிட்ருக்க மரியாதையோட வாயில் கையை உடச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவன் ப்ளீஸ் நீங்கள் 2 பேரும் தயவு செஞ்சு எங்கேயாச்சும் சண்டை போடாமல் இருங்க வாங்க போகலாம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் அங்கே குழந்தைய பார்த்துட்டு அம்மாவை மாதிரியே பொண்ணுமே ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது சாக்லேட் எல்லாமே கொடுக்குறாங்க. சரி எங்கப்பா வந்துட்டு உன் ஹஸ்பண்டை காணமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் நான் டேசியை கூப்பிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் இவன் வந்துட்டு என்னப்பா கட்டின பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வராமல் சிஸ்டர் இல்லாமல் ரொம்ப தான் கேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரியா தப்பாக அங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க அவளை மீட் பண்ண வந்துட்டு நீ என்ன வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ வாட்டி கிளம்பி வந்துட்ட டேசியை நீ எதுக்காக விட்டுட்டு போனேன்னு சொன்னதும் என்னது டேசியை விட்டுட்டு போனையா ஏன் நான் அவளை ஏன் காரில் கூட்டிகிட்டு வருவேன்னு வேற உனக்கு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படி காரில் கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க ஃபேமிலிகிட்ட கால் பண்ணி வர சொல்லி காரில் கூட்டிகிட்டு போக வேண்டியதானு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அவளுக்கு கேட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட போகிறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா உனக்கு என்ன விட அவள் தானே ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் அங்கே வந்துட்டு தன்னைத்தானே எங்கள் கண்ணத்தில் ஸ்லா பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு குழந்தைய கூட நான் ரொம்ப நாளாச்சு பார்க்கவே இல்லைன்னு அங்கே கேட்டதுமே அந்த குழந்தைக்கு அவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. அவங்க குழந்தைய வாங்கிட்டு ஆசையாக பார்க்கும்போது நடிக்கிறான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு போர்ஸ் அங்கே வந்துட்டு ஒரு பஞ்ச் விட்டுருது. அங்கே அவனுக்கு பெயின் ஆக ஆரம்பிச்சது. ஹீரோயின் வேகமாக குழந்தைய வாங்கிக்கிறா. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறந்த பிள்ளை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு போர்ஸாக எப்படி அடிக்கும்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் என்னவே அடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்துட்டு கவலை ஆகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின். ஆனால் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நீ இத்தனை நாளாக பிள்ளையை பார்க்காம திடீர்னு பாசங்க அமைச்சேன்னா அவனை அடையாளம் தெரியுமா அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அவங்க அம்மா வந்து என்னாச்சு இவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் என் பேத்தி வந்துட்டு ரொம்ப தைரியசாலி புத்திசாலின்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டினதுமே அம்மா நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு தப்பான விஷயங்களை கற்றுக் கொடுக்காதீங்கன்னு சொன்னதும் என்ன தப்பான விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அவன் என்ன நல்ல மனுஷனான்னு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த பாப்பாவுமே கரெக்டாக சொல்லிட்டீங்க நான் கெட்டால தானே அடிச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு வீட்டில் பார்த்தா ஹீரோயினோட மாவனவே எல்லா வேலையுமே பார்க்க வச்சுட்ருக்காங்க. அங்கே அந்த குழந்தை வந்துட்டு பாட்டி எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்றத சேர்த்து சிரிச்சிட்ருக்கா. பட் அவனுக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கு அது நல்லாவே தெரியுது. இப்போ ரொம்பவே வந்துட்டு அந்த பாப்பா அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கோமே பார்த்தியா என் பொண்ணு வந்துட்டு என்னை பார்த்து ரொம்ப வந்து ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கா நீ குழந்தைய தான் நான் தூக்கிக்கிறேன்னு சொன்னதும் என் குழந்தைய தூக்கிட்டு இன்னும் 2-3 பஞ்சு நீ வாங்கணுமா அப்படின்ற சைட்டு அங்கே கேட்கும்போது அவன் வந்துட்டு என் குழந்தைன்னு சைட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு தூக்கிட்டதுமே அந்த குழந்தை பார்த்துட்டு இவன் பாரு என்ன மாதிரி நடிக்கிறான்னு சைட்டு அங்கே வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்கு. பட் அங்கே குழந்தை வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யூரின் போய் விட்டதுமே அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகி போயிடுது. ஸ்மெல் வேறு தாங்க முடியலை. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்துட்டு யாரை வந்து ரொம்ப பிடிக்குதோ அவங்க மேலே தான் இப்படி தான் பண்ணுமான்னு சொல்லிட்டு பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சதுமே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு அங்கே குழந்தைய பார்த்துட்டு அங்கே சந்தோஷமானதுமே அவங்க அம்மா நான் வந்துட்டு உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே குழந்தை வந்துட்டு ரொம்ப நீங்கள் அழகாக இருக்கீங்க ஆனால் அவங்களால அம்மாவாக முடியாதுல்லன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறப்ப அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. குழந்தை வந்துட்டு பேசுகிறது எல்லாத்தையும் நம்மளால் எப்படி கேட்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துச்சேக்கா. அப்போ அங்கே ஹீரோயின் சொல்கிறா குழந்தை வந்து எக்ஸ்ட்ரானரி குழந்தைகிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு திறமை இருக்குப்பா ரொம்ப ஸ்பெஷலான குழந்தை தான் அதனால தான் நம்மளால் கேட்க முடியுதுன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவளுக்குமே நல்ல வேலை நீயாச்சும் ஒரு குழந்தை பெற்று எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டேக்கா. இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் கூடிய சீக்கிரம் டேடியாக போகிறாருன்ற விஷயத்த சொன்னதுமே ஆப்பாங்க என்னோட மதரின்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற வருஷம் அவர் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு நைட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது அவனோட எதிரிங்க வந்து அவனை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. பட் ஊடால போய் விழுந்து அங்கே அவங்களுக்கு வந்துட்டு கத்தி குத்துப்பட்டுருது. இதனால தான் வந்துட்டு குழந்தை பிறக்க முடியாமல் போயிருந்திருக்கு. ஸோ இதை பற்றி அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டு விருப்பத்தோடு தான் பண்ணிட்டுருக்காரு அவங்க உங்கள் மதர் இன்லாலாம் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. எவ்வளோ கேவலமான ஜென்மம் இவே நான் வந்துட்டு இத்தனை வருஷமாக இவனுக்காக தான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். பட் இவே வந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணுறானா இவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நீ தயவு செஞ்சு உன்னோட தைரியத்தை மட்டும் விட்டுறாத அவனை வந்துட்டு ஒரு வழி பண்ணால் மட்டும் விடக்கூடாது அவனுக்கு எல்லா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவனை வந்துட்டு நம்ம டைவர்ஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க.
பிறகு அந்த ருஹானுமே அங்கே வந்துட்டு அவளுமே சாப்பிட வரும்போது, சரி எப்போ வந்துட்டு குழந்தைக்கு நீங்கள் வந்துட்டு வெல்கம் பார்ட்டி வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், நான் வந்துட்டு என்ன பார்ட்டி வைக்க முடியும்? நான் ஒரு ஆள் சம்பாரிச்சு எவ்வளோ பெரிய பார்ட்டியெல்லாம் வச்சுட்ருக்க முடியும்? என்னால் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வைக்கலான்னு சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பட் இருந்தாலுமே அவள் ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்போ அந்த பேபி, நீங்கள் வந்துட்டு அந்த ஆள் சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லுங்கம்மா. நீங்கள் வந்துட்டு அவங்களோட லீடரையுமே அந்த பார்ட்டிக்கு கூப்பிடுங்க. அந்த பார்ட்டியில் இவனோட உண்மையான ஃபேஸையுமே வெளியே கொண்டு வந்துடலாம். அவனையுமே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இவனோட உண்மையுமே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இவன் உங்களுக்கு தகுதி இல்லாத பர்சன் சொல்லிட்டு டைவர்ஸ்மே வாங்கிடல அப்படின்றத சொன்னதும், உண்மையிலே என்னோட பேபி ரொம்ப ஸ்மார்ட்டான்னு சொல்லிட்டு அந்த ருஹான்ட்ட, சரி ஓகே நீ சொல்கிற மாதிரி நம்ம சிம்பிளான ஒரு பார்ட்டியுமே வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு சரி ஓகே என்ன நடந்துட்டுருக்கு உனக்கு அவனுக்கு நடுவில் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொன்னதுமே, அந்த பேபி இப்போ வரைக்குமே நடந்த எல்லா விஷயங்களுமே சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, அவனுக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பான், நான் இன்னைக்கு அவனை போய் ஒரு வழி பண்ணி விட்றேன் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படி பண்ண போகிறீங்க, நம்மகிட்ட வந்துட்டு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவனை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வழி பண்ணி விட்டுருவேன், அவன் எவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கான், அவனை இப்படியே வந்துட்டு நம்ம சும்மா விடுறதா. ரெண்டாவது டேஸோட குழந்தை அவனோட குழந்தை தான் சொல்லிட்டு நம்ம இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நம்ம வந்துட்டு சொன்னாலும் யார் நம்ப மாட்டாங்க, அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னதும், அவளுமே சரி டைம் ஆயிடுச்சு நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க மதரின்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஐயோ அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க திடீர்னு சொல்லாமக்கலாமான்னு சொன்னதுமே, உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் வந்தேன். மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நீ பேபி பெற்றுக்காமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம், நீ தயவு செஞ்சு குழந்தை பெற்றுக்கோமா அப்படின்ற செட்டுங்க பேசும்போது, இங்கே நம்ம ஹியூக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். அந்த பேபி சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்க, ஒன்று இவ குழந்தை பெற்றுக்கணும் இல்லை வேற ஒருத்தையும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. அதே மாதிரி அவனுமே அங்கே உள்ளே உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். அங்கே ரொம்பவே அவள் கோவமாகி போயிட்டு, என்ன நினச்சிட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு என் லைஃப்பை வந்துட்டு ரிஸ்கில் விட முடியுமா, அப்போ பேபி பெற்றா நான் செத்து போயிடுவேன்னு தெரியும், அப்படி இருந்துமே நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறத பற்றி ஏன் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், உனக்கே நான் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கேட்குதா அப்படின்ற செட் அவள் கேட்டதும், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நான் உன் கூட தான் சேர்ந்து பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படி பெற்றுக்க முடியல நான் நீ ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், பேசாமல் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற சொன்னதுமே, அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன், உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து நான் ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவங்க இருந்து போகிறா. என் பிரதர்கிட்ட போகிறேன், பிரதரோட பேரை கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. கேட்காம அங்கேருந்து போனதுமே, என்ன இப்போ போயிட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இன்னும் ஜஸ்ட் 3 டேஸ் தான், நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம உங்களுக்கு உடம்பு முடியலன்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், எப்படினாலும் பார்த்துக்கு வரதானே செய்யணும். ஐ திங்க் காலையில் ஜியாவை பார்க்க போயிருந்தா, அவள் தான் வந்துட்டு இவளுக்கு ஏதாச்சும் ஏற்றி விட்டுருப்பாளான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் யூவை பார்த்து நான் 3 நாள் ஆச்சு, அவள் என்ன வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணலை, வீட்டுக்குமே வரலையே அப்படின்ற செட் அங்கே கேட்டதோ, என்னாச்சும் தெரியலம்மா, அப்படி தான் வரல, ஒருவேளை வந்துட்டு அவங்க பிரதரை பார்க்க போயிருப்பாங்கன்னு சொன்னதுமே, அதெல்லாம் இல்லை அவங்க பிரதரை பார்க்க தான் போனாங்க, பட் அவங்க வீட்டில் வந்துட்டு அவளை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்காங்கன்ற விஷயத்தை அந்த பேபி சொன்னதுமே, இதான் நல்ல சான்ஸ், இதை யூஸ் பண்ணி அவளுக்கு அவன்கிட்ட அந்த டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே பேபியை தூக்கிட்டு ஆளெல்லாமே கூப்பிட்டு அங்கே இருந்து போகிறா. மரியாதை நீங்கள் கதை ஓப்பன் பண்ணி வெளியே வாங்க அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே, அந்த லேடி வந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க, இதுக்காக நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, வந்துட்டு அவங்க பிரதரை பார்க்க போயிருக்கா, என் பிள்ளைக்குமே இல்லைன்னு சொன்னதும், உன் பிள்ளை உள்ளதா இருக்கான் யூவே உள்ளதா இருக்கான்னு எனக்கு தெரியும், மரியாதை அனுப்பிடுன்னு சொன்னதும், அவனுமே எங்கள் வெளியே வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான், என் வீட்டு பிரச்சனையில் நீ ஏன் தலையிடுற, அவள் வந்துட்டு இங்கே இல்லைன்னு சொல்லும்போது அங்கே ஹீரோ ஏன் காட்ஸை வச்சு அங்கே வந்துட்டு பிடிக்க சொன்னதுமே, அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்ததும் உடனே வந்துட்டு இவங்க 2 பேரும் அங்கே ட்ராமா பண்ணுறாங்க. நல்லா இருக்க குடும்பத்தில் வந்துட்டு பொண்டாட்டி புருஷனை பிரித்து விட்டு இவ வந்துட்டு ஊடால வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே அழுது அங்கே நான் ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுறா. இந்த சும்மா நடிப்பெல்லாம் நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் நீலாம் ஒரு ஃப்ரெண்டு தானே, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் அங்கே ப்ளேம் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் அதுக்கெல்லாம் அங்கே வந்துட்டு பயப்படுற மாதிரி இல்லை, அங்கே வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டான். அவள் விழுக போயிடுறான். அப்போ வேமா வந்துட்டு கிம் அங்கே பிடிச்சி காப்பாற்றிடுறான். கிம்மை பார்த்ததுமே அவ்வளோதான், அங்கே யூவோட ஹஸ்பண்டுக்கு கை கால்லாம் நடுங்கி போயிடுது. ஏன்னா கிம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள், அதனால தான் இப்போ என் சிஸ்டரை வந்துட்டு நீ கூப்பிடுறியா இல்லை நான் வந்துட்டு கதை உடச்சி வெளியே வர வைக்கணுமான்னு சொன்னதுமே அவன் பயந்து போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி விட்டதுமே அவள் வேமா ஓடி வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் நான் வரலன்னா நீ என்னை காப்பாற்ற வருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த பேபி அங்கே வந்து பேசுகிற சவுண்டு எல்லாமே அங்கே நம்ம கிம்க்குமே கேட்குது. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். உங்கள் சிஸ்டர் அவங்க அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் அந்த பிள்ளை சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, அந்த குழந்தை பிறக்க முடியாமல் அவளுக்கு போனதுக்கு ரீசன் என்னது? அவள் உங்கள் பையனை காப்பாற்ற போய் தானே இந்த மாதிரி ஆச்சு. ஒருவேளை அன்றைக்கி காப்பாற்றாம விட்டுருந்தா உங்கள் பையன் வந்துட்டு ரொம்ப முடியாமல் போயிருப்பான், இல்லை இந்த உலகத்தில் இல்லாமல்
பேசாமல் போயிருந்திருப்பான். ஆனால் நன்றி கடனா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க அப்படியே பயந்த மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டது தப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம வந்துட்டு என் பிரதர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவன், இவன்ட்டு டைவர்ஸை பற்றி பேசினா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பட் பேபி நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு இப்போ சப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் அப்படின்றத சொன்னதும் அவனுமே அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, என் சிஸ்டருக்கு நீ வந்து உடனே டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதும் அங்கே அவன் அதை கேட்டுட்டு உடனே ட்ராமா பண்ணிவிட்டு அவகிட்ட வந்துட்டு நீர் பண்ணிட்டு சாரி கேட்குறான், ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு. பட் இவன் பேச்சில் மயங்கிறாது அப்படின்றத அந்த பேபி சொன்னதும் கண்டிப்பாக முடியாதுன்னு அவள் சொல்லிடுறா. நீ உடனே டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னதும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்துட்டு யோசிக்கணும்னு சொன்னதுமே நீங்கள் இதுக்கு ஒத்துக்காதீங்க, அடுத்து ஏதாச்சும் இவங்க பிளான் பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் உடனே வந்துட்டு இப்போ நீ டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும் அவளுக்கு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னோட வேலை இல்லாமல் போயிடும் நாங்கள் கிம் மிரட்டினதும் அங்கே வேலை போயிருமேன்னு பயந்து போயிட்டு அவன் சரி ஓகே நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். அப்போ அங்கே அந்த பேபியை வந்துட்டு பேர் என்னன்னு கேட்டுட்டு அவன் சந்தோஷமாயிட்டு அங்கே தூக்கிக்கிட்டு இருக்கான். அங்கே அந்த பேபியுமே சொல்கிறா கொஞ்ச நாளில் வந்துட்டு ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இறந்துமே போயிடுவாங்க, நீங்கள் தான் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றத சொன்னதும் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் போய் சொன்னால் யார் நம்புவாங்க, இவ்வளோ பேரையுமே நான் எப்படி வந்துட்டு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. எனக்கு அங்கே ஒரு பார்ட்டியுமே வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டியில் அங்கே அந்த டேசி அங்கே ஹீரோயின்ட்ட குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே இங்கே தூக்கிட்டு இருக்கா, ஏன்னா தன்னோட பேபின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் ஏன் உன் பிள்ளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த குழந்தை இருக்குது, பட் எனக்கு இந்த பேபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. இதுவுமே எனக்கு குழந்தை மாதிரி தானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே பேபி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தன்னோட பிள்ளைன்னு நினச்சிட்டு அவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. பட் பேபி பார்த்தா அங்கே வந்துட்டு மேலே யூரின் பாஸ் பண்ணி விட்டுருது. அதை பார்த்துட்டாங்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்கா. அம்மா இப்போ உங்களை பற்றி அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, நீங்கள் ரொம்ப புள்ளி பண்ணுறீங்க அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நான் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரியா பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு அவளுங்க முடியை பிடிச்சி இழுத்துட்டு புள்ளி பண்ணுறதுனா இதை தான் சொல்லுவாங்க, இவ்வளோ நான் வந்துட்டு வீட்டில் கேர் பண்ணி பார்த்து நான் வந்துட்டு இவளுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் என்னை இப்படியா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்ததுமே அங்கே வேமா அந்த ருஹான் அவங்க கமாண்டருமே ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு பிரச்சனை அப்படின்ற சைட்டு இங்கே கேட்கும்போது அவன் வந்துட்டு எதுக்காக நீ இப்படி டே சைட்டை பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு நீ மற்றவளுக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் வந்துட்டு இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நீ எப்போ பார்த்தாலுமே நான் குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இரு வேலையை விடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன், நான் ஏன் அப்படி இருக்கணும், எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இந்த சின்ன விஷயத்துக்கா நீ டைவர்ஸ் கேட்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த கமாண்டருக்கு அந்த பேபி பேசுகிற சவுண்ட் எல்லாமே கேட்குது. ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளை எப்படி பேசுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. பட் ஆனால் வந்துட்டு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருது. உடனே வந்துட்டு அங்கே பேபி அவர் கையில் தூக்கிக்கிட்டதுமே அந்த குழந்தை சொல்லுது எங்கள் அப்பா வந்துட்டு நல்ல ஆள் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவங்க பண்ண திருட்டு வேலை எல்லாத்தையுமே சொல்லிட்டு பேபியுமே இவருக்கும் அவங்களுக்கும் பிறந்தது தான், இவங்க வந்துட்டு என்னோட அம்மாவை வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் தான் வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை அங்கே சொன்னதுமே அவர் நான் வந்துட்டு இதை பற்றி விசாரிக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு உங்கள் மதனின்லாம் கீழே விழுந்துட்டாங்கன்னு எல்லாருமே போய் பார்த்தா தான் கூட இருக்கா. அவள் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே வந்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஐயோ எப்படி விழுந்தாங்கன்னு தெரியலேன்னு. பட் அந்த பேபி சொல்லிடுது இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க தான் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டாங்க, டேபிள் அடிபட்டு தான் இப்படி ஆயிருச்சு. ரெண்டாவது குழந்தையோட நிலைமையுமே ரொம்ப சீரியஸாக இருக்குது, அந்த பிள்ளையுமே போட்டு இவங்க அடிச்சாங்கன்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயின் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. என்ன மாதிரி ஜெர்மனி அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களுமே ஆமாம் அந்த குழந்தைய போட்டு இவ பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தா, அவங்க மதுரைண்டா பார்த்துட்டாங்க, அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண வந்தால் அவங்களையுமே இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே அவள் பார்த்தா ரொம்ப பயந்து போயிருக்கா. அங்கே டாக்டர் உங்கள் அம்மாவோட நிலைமை வந்துட்டு இப்போ நல்லா தான் இருக்குது, பட் அந்த குழந்தையோட நிலைமை தான் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஜென்மனி பெத்த பிள்ளை எந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துட்டு யார் வந்துட்டு குழந்தையோட அம்மான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இவதான்னு சொன்னதும் குழந்தை உடம்புல அவ்வளோ காயம் இருக்குது, குழந்தை வந்துட்டு பெற்றுக்கிட்டு வளர்க்க துப்புலைன்னா ஏன் நீங்கள் பெற்றுக்கிறீங்க, குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நான் எதுவுமே பண்ணலை, குழந்தையா தான் போய் வந்துட்டு இப்படி அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் எனது குழந்தையா போய் அடிபட்டுச்சா, அந்த பிள்ளை வந்துட்டு நான் தவக்க தெரியுமா இல்லை நடக்க தெரியுமா கீழே விழுந்து அடி விழுகிறதுக்கு, இதெல்லாமே பண்ணது நீ தானே அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டாங்க. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு நீ வந்துட்டு இப்படி போய் பேசிகிட்டு இருப்ப, நீ குழந்தைய வந்துட்டு போட்டு டார்ச்சர் பண்ணது தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஆஸ்துமாவுமே அட்டாக் ஆகிருக்கு, இது வந்து இதுக்கப்புறம் சாகிற வரைக்குமே போகாது, அதோட தான் வாழ்ந்தாகணும், இப்படி ஆஸ்துமா வந்தவங்க ரொம்ப நாளைக்கு வாழ்றதுமே கஷ்டம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சு இருக்காங்க. கமாண்டருக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு பயங்கரமாக கோவமாயிருது. என்ன மாதிரி பொம்பளை நீ பெத்த பிள்ளைய நீ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பியா, உனக்கு உன் ஹஸ்பண்டோட இருந்து பென்ஷன் பணம் எல்லாமே வந்துட்டு தானே இருக்குது, நல்ல லக்ஸுரியான வாழ்ந்துட்டு இருக்க,
புள்ளைய கூட பார்த்துக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவர் வேற கோவப்படுறாரு. இதை பற்றி கண்டிப்பாக நான் வந்துட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போனதோ அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. பட் அந்த ருஹான் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் ஆனால் அதுவுமே நடக்கலை. அவனுமே ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே அவங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதும் வாயை மூடிட்டு பேசாம இரு, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு பச்சை பிள்ளை, அந்த பிள்ளைய உன்னால் பார்த்துக்க முடியாதா? அப்படி பார்த்துக்க முடியலன்னா நீ கொடுத்துட்டேன்னா நான் கமாண்டர் வீட்டுக்கு அனுப்பி விட்ருக்க போகிறேன், குழந்தைய அவங்க பார்த்துக்குவாங்க, காசு ஈசு வாங்கிக்கிட்டு நல்லா தானே நீ இருக்க, அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வந்துட்டு நான் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ இப்போ குழந்தைய பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம இருக்க போகிறது கிடையாது. எங்கள் அம்மா எந்திரிச்ச பிறகு தான் ஓ நிலைமை என்னன்னு தெரியும், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் அவன் இதுக்கெல்லாம் காரணம் ஜியாதான்னு சொல்லிட்டு பேசினதுமே வாயை மூடிட்டு பேசாம இரு, எப்போ பார்த்தாலும் மற்றவங்க மேலே பழிய போடாத, நீ பண்ண தப்ப உணர்றதுக்கு வழியை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் திட்டி விட்டு போனதுமே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி வசமாக போய் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பிறகு நான் இப்போ உள்ள நம்ம ஹீரோயினோட ரூம் கதவை வந்த ருக்கான் வந்துட்டு நாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அவன் என்ன வேலை பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு திறக்க முடியாது, தூக்கம் வருதுன்னு சொல்கிறப்ப அவனை அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே மசில்ஸ் எல்லாமே தூக்கி காமிச்சிட்டு பக்கத்தில் அங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் பார்த்தா இந்த டைம் விடுற மாதிரி இல்லை, போட்டு அடி பயங்கரமாக அங்கே வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த டயத்தில் மின்னல் வேற வெட்டி அங்கே வந்துட்டு ரொம்ப முடியாமல் போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. உயிராச்சு இருக்கான்னு பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்மே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே கமெண்டருக்கு அதெல்லாமே கேட்டுட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஷாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. யூமே ஒரு டாக்டர் தான் போல். அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேபி கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினோட பேபியுமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கு. அப்போ அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷா வந்துட்டு இப்போ ரீபான் ஆகி வந்திருக்காளாம். 18 வயசு இருக்கும் போதே அவள் இறந்து போயிட்டாலாம். அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே அடித்து வந்துட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இப்போ ரீபான் ஆகி வந்துட்டு நான் வந்து டேசியோட பொண்ணு கிடையாது, உங்கள் பொண்ணு தான், நீங்கள் என்னை பார்த்துக்கிறது உங்கள் கடமை தான், பேசுறதுக்கு அவள் வந்திருக்கா அம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அந்த டேசியை பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு குழந்தைய ஒழுங்கா நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப அந்த டேசி வந்துட்டு அவங்களாம் இருக்கிறப்ப அங்கே வந்துட்டு உடனே குழந்தைய நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. பட் போனதுமே அங்கே வந்துட்டு அந்த பாலை கூட கொடுக்காம அங்கே வச்சுட்டு நீ வந்துட்டு எதுக்காக எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க, நான் ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாது, உன் அம்மா அந்த போரா பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த குழந்தை பயங்கரமாக அழுதுமே ஐயோ இந்த டைம் ஏதாச்சும் குழந்தைக்காச்சுன்னா யாருமே நம்மளை சும்மா விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே டாக்டரை கூப்பிடுறா. அப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் மனசில் கொஞ்சமாச்சும் எமோஷனல் இருக்கா இல்லையா, புள்ள பேர தெரிஞ்சா வளர்க்க தெரியாதா, வேணானா சொல்லுன்னு சொன்னதுமே அவங்க சாரி கேட்டுட்டு அங்கே ஆக்டிங் பண்ணுறா. பிறகு இவனை போய் மீட் பண்ணிட்டு அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, வாய முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் திட்டான். பிறகு ஹீரோயினுக்கும் அவனுக்குமே அங்கே வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவன் ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப திமிரா பேசுகிறத அங்கே கமெண்டர் கேட்டுட்டு உன்னோட ஒய்ஃப் உன்னை வந்துட்டு ஏன் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்கிறாரு. இதை பற்றி நான் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா வந்துட்டு யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஸ்டோர் ரூமில் இவங்க 2 பேருமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டேசி காசு கேட்குற அவங்க அம்மாக்காக நம்ம குட்டி பாப்பா அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொல்லி உங்கள் மதர் இல்லாட்ட இதை நீங்கள் இப்போ காட்டி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னதும் அவளுமே அதே மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா இவங்க உள்ளே வர சவுண்டை கேட்டுட்டு அவங்க 2 பேருமே மறைஞ்சிக்கிறாங்க. இங்கே என்ன வந்துட்டு ஒருவேளை தப்பாக எதுவும் பாப்பா புரிஞ்சுக்கிட்டாலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது பட் அவங்க மதர் இல்லை அங்கே வந்துட்டு செப்பல் ஈரமாக வந்துட்டு நடந்து போனதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க மறைஞ்சிருந்து பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு கோமாய் போயிடுது. வெளியே வந்ததுமே என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பட் அவன் வந்துட்டு குழந்தை சேஞ்ச் பண்ணது என்னமோ சொல்கிறான். பட் அந்த குழந்தை வந்துட்டு ருஹானுக்கு பிறந்தது அப்படின்ற விஷயத்த அங்கே சொல்ல மாட்டான். அவங்க அம்மாட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அவங்களுமே ரொம்ப கோவமாயிட்டவங்க வந்துட்டு பதிலே தான் பேசாமல் இருக்காங்க. பட் அந்த பாப்பா வந்துட்டு அந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே வந்து சொல்லிடுறா. இப்போ உங்கள் மதர் இல்லாக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருந்தும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு கிம்மை பார்த்தா இவன் கரப்ஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை விசாரிக்க அங்கே கமிஷன் போடுறாங்க. இதை பற்றி அங்கே வந்துட்டு சொன்னதுமே ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இப்படி வெளில வரப்போதுன்னு அந்த பாப்பா சொல்லிச்சுல, அதுக்காக தான். ஸோ வந்துட்டு வந்தால் காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணுறான். பட் பணத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு ஏதோ வந்து திருட்டு வேலை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிராகவே வந்துட்டு எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மும்பரமாக வேலை பார்க்குறான். அதே மாதிரி வந்துட்டு அங்கே பார்த்தா ஏகப்பட்ட வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு அங்கே வந்துட்டு வெள்ளமே வர ஆரம்பிச்சிருது. அப்போங்க நம்ம கிம் வந்துட்டு அவங்க அந்த ஜென்ரல்கிட்ட பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கல்ல, நான் வந்துட்டு இப்போ இந்த முன்னேற்பாடு பண்ணலைன்னா எல்லாருமே சேர்த்து போயிருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு புரிஞ்சுக்குது தப்பாக நம்ம தான் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே சாரியுமே கேட்குறாங்க. பிறகு ஹீரோயின்ட்ட இப்படி வந்துட்டு பெரிய வெள்ளம் வந்துடுச்சுப்பா, அது வந்து ஃபார்மிங் பண்ணி வச்சிருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு, இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலைப்பட்டதுமே இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நம்ம மக்களுக்கு நம்ம உதவி பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லா ஏற்பாடுமே பண்ணலாம் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட தூரத்து சொந்தக்கார பொண்ணு மினி அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. மினி வந்துட்டு அங்கே குழந்தையோட வாய்ஸ் அங்கே கேட்குறா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு அவளுக்கு. உங்கள் பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட காசு கேட்பான், பட் அவனை நம்பாதீங்க, அவன் தேவைக்காகதில்ல, அவன் வந்துட்டு உங்களை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதே மாதிரி வந்துட்டு அந்த பையனை அங்கே வந்துட்டு பேசும்போது அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா நான் தான் இந்த பொண்ணை நம்பாமல் தப்பு பண்ணிட்டேன்னா, இவன் என்னை சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயினோட அப்பாவை போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின், நான் இதுக்கப்புறம் வீட்டில் இருக்க முடியாதுப்பா, நானுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் வந்து படித்த வேலையை கண்டினியூ பண்ணணும்னு சொன்னதும் அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னதும் அந்த குழந்தைக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகுது. பிறகு அந்த டேசிட்ட இருந்து குழந்தைய கொண்டு போய் கமெண்டர் வீட்டில் கொடுத்துட்டாங்க போல், இவ ஒழுங்காக வந்துட்டு பார்த்துக்க மாட்டான்னு. ஸோ அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்கதை இவங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே அங்கே தீயை கொளுத்தி வச்சா. அவங்க வந்துட்டு எல்லாருமே அதை அணைக்கிறதுக்கு போகிறப்ப கரெக்டாக அங்கே உள்ளே போயிட்டு குழந்தையுமே தூக்கிட்டு போய் அங்கே குழந்தைக்குமே அங்கே வந்துட்டு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அங்கே வந்துட்டு தண்ணிக்குள்ளே கொண்டு போய் விட்டுறா. இது எங்கேயாச்சும் போட்டோம், இந்த பழி எல்லாமே அவங்க மேலே விழுகட்டும், நான் நிம்மதியாக வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. குழந்தைய பார்த்துக்க முடியல, அதனால தான். அப்போ அந்த குழந்தை, அம்மா நீ ரொம்ப வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ பின்னாடி இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண போற அப்படின்றத சொல்றா. பிறகு அங்க வீட்டுக்கு வந்து உடனே குழந்தைய பார்க்க வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப அங்க இப்படி வந்துட்டு குழந்தைய காணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் உடனே பயங்கரமா ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடா. நான் வந்துட்டு உன்னை நம்பிதான குழந்தைய கொடுத்தேன், நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு பெரிய அங்கே ட்ராமா கிரியேட் பண்ணதுமே அங்கே கமெண்டர்பே நீங்கள் நிப்பாட்டுங்க சண்டையை, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், என்னன்னு இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லும்போது அந்த ரேண்ட் சொல்லிட்டு இருக்கா. இப்படி வந்துட்டு அவங்க குழந்தைய அவங்களே கிட்னாப் பண்ணி அங்கே வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவருக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ருஹானை கூப்பிட்டு, வெளியே மழை இவ்வளோ தூரத்துக்கு பெஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி திடீர்னு வந்துட்டு தீப்பிடிச்சி எரியும், இதில் வந்துட்டு ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியல அப்படின்ற சட்டு கேட்டதும் அவனுக்குமே புரிஞ்சுக்குது எல்லாம் டேசியோட வேலை தானே. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு உடனே டேசியோட குழந்தை நினச்சி ஹீரோயின்ட்ட வந்து அந்த குழந்தைய வந்து வம்பு பண்ணி பிடிங்கிட்டு, இந்த குழந்தை ஏன்ட்ட தான் இருக்க போது, நீ எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸில் அனுப்பியிருக்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான், கஸ்டடியுமே எனக்கு தான் கிடைக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் கையை அங்கே கட் பண்ணிடுறா. குழந்தைய அவன் கீழே விட்டதுமே வேமா அவன் குழந்தைய பிடிச்சிக்கிறா. அப்போ அவன் திரும்ப அங்கே வந்துட்டு பக்கத்தில் போனதுமே திரும்ப அவன் மேலே வந்துட்டு மின்னல் அங்கே பாஸ் ஆனதுமே அவன் அங்கே வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். எனக்கு அந்த குழந்தைய பார்த்தா அங்கே சில கிட்னாப்பர்ஸோட கையில் கிடச்சது போல், அவங்க இந்த குழந்தைய நம்ம நல்லபடியாக வளர்க்கலாம், வளர்த்து பெரிய பொண்ணானதுமே விற்றோம்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேசி வந்துட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவப்பாட்ட அங்கே வந்துட்டு அந்த உண்மையை உலர்னதுமே, நீ எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணன்னு சொல்லிட்டு அவ கூட அவன் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயினும் யூமே அதெல்லாமே கேட்டுட்டு, நீ வந்துட்டு இப்போ எதுவுமே போய் பேச வேணாம், வா நம்ம இங்கேருந்து போகலாம், இவங்க ரெண்டு பேருமே அடித்து உருளட்டும், உண்மையிலே வந்துட்டு இந்த விஷயம் எப்படியே போக போகிறது கிடையாது, ரொம்ப பெருசாகும் அப்படின்றத அவ சொல்கிறான். பிறகு அந்த கிட்னாப்பரை பார்த்தா அங்கே வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு குழந்தைய பற்றி கேட்டதுமே அந்த லேடி வாயை திறக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு குழந்தை இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு அங்கே போனால் அங்கே ஒரு ஆளுமே வந்துட்டு எதுவுமே தெரியாதுன்னு பேசுகிறான். அவனுக்குமே எங்கள் காசை கொடுத்து கரெக்ட் பண்ண சொல்கிறப்ப, நாங்கள் வந்துட்டு போய் தான் சொல்லிட்டு இருந்தோம், இப்படி ஆற்றுல எடுத்தோம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவே தான் இந்த குழந்தைய கொலை பண்ண சொன்னாங்க, நாங்கள் கொண்டு போய் வந்துட்டு அந்த இடத்துல போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அவனுமே உண்மையை சொல்லிடுறான். அந்த இடத்துக்குமே போயிட்டு அங்கே அவர் வந்துட்டு குழந்தைய எப்படியே காப்பாற்றிடுறாரு. குழந்தை மூச்சு விடவே சிரமப்பட்டுட்டு இருக்கு. பட் ஹாஸ்பிட்டலில் பேபி இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமாக அந்த டேசிக்கு தெரிஞ்ச பிள்ளை ஏதாச்சும் பண்ணிடுவா அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இவனை பார்த்தா அங்கே இது தெரிஞ்ச அந்த ஆன்டிட்ட குழந்தைய பற்றி நீங்கள் எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுறான். அப்போ அந்த டேசி வந்துட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என் பிள்ளை எங்க, நீ காசு வாங்கிட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின், வாயை முடிட்டு நீ பேசாமரு, எவ்வளோ தூரத்துக்கு நீ ஆக்டிங் பண்ணிட்டுருக்க, எல்லா விஷயமே எங்களுக்கு தெரியும், நீ இப்போ என்ன வந்துட்டு ட்ரை பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு குழந்தைய சேஞ்ச் பண்ணி வச்சிட்ட, இது உன்னோட குழந்தை நினைக்கிறியா, அது ஒன்றுமே கிடையாது, இத்தனை நாளாக நீ எந்த பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணியோ அது நீ பத்த பிள்ளை தான், மார்னிங்காக என்னோட அம்மா வந்துட்டு குழந்தைய சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதும் அவங்க ஒரு பைத்தியம் மாதிரி ஆகி போயிடுறா. ஐயோ என்
புள்ள எங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே பேபியோட வந்துடுறாரு. உடனே வந்துட்டு குழந்தை மேலே பாசம் வர மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு பக்கத்தில் வந்ததுமே இவ கையில் இதுக்கப்புறம் இந்த பிள்ளையை கொடுக்கவே கூடாது, இப்போ வந்துட்டு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணவ திரும்ப அதே மாதிரி பண்ண மாட்டான்னு என்ன அர்த்தம், கண்டிப்பாக வந்துட்டு பிள்ளையோட உயிருக்கு வந்துட்டு ஆபத்து அப்படின்றத சொல்லிட்டு இவனுமே கூட சேர்ந்து வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருக்கான்ற உண்மையுமே அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இவனோட பேபி தான் அதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த மாதிரி வந்து வேலை பண்ணியிருக்காங்கன்றதுமே ப்ரூவ் பண்ணதுமே 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ள தள்ள சொல்லிடுறாங்க. யூக்கு வந்துட்டு பேபி இல்லையா, ஸோ வந்துட்டு அந்த பேபியை தூக்கி அங்கே வந்துட்டு ஈட்டை கொடுத்துடுறாங்க. யூக்குமே ரொம்ப சந்தோஷமா இருது. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் அந்த பேபி எல்லாத்தையுமே நினைச்சு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது, எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.